போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் அப்பாவிகள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுமைக்கும் போதைப் பொருள் கலாச்சாரம் இருப்பதாக கூறிய அவர், விற்பனை செய்தவர் அதிமுக பிரமுகர் என்பதால் அந்த பக்கம் திருப்புகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் பிரபலமான நாயகர்களான ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் விற்பனை செய்தது அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவர். இவருக்கு பிரதீப் குமார் என்பவர் பெங்களூரில் இருந்து கடத்தி வந்து கொகைன் போதைப் பொருளை விற்பனை செய்துள்ளார். அதேபோல் நடிகர் கிருஷ்ணாவுக்கு கெவின் என்பவர் போதைப் பொருள் விற்பனை செய்தது தெரிய வந்தது. கெவின் வீட்டில் செய்யப்பட்ட சோதனையில் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இதில் பிரதீப் குமார் மற்றும் கெவின் ஆகியோர் கூட்டாளிகள் என்று கூறப்படுகிறது. அதேபோல் ஜானா நாட்டை சேர்ந்த சர்வதேச போதைப் பொருள் கும்பலை சேர்ந்த சிலரும் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சினிமா மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் நடிகர்களும் கூட போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் போதைப் பொருள் பயன்படுத்திய கும்பல், விற்பனை செய்த கும்பல், சென்னைக்கு கடத்தி வரும் கும்பல் என்ற அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை விற்பனை செய்தார்களா என்றும், இந்தியா முழுமைக்கும் போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கிறது என்றும், அதானி துறைமுகத்தில் ரூபாய் 20,000 கோடிக்கு மேல் போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளனவா எனவும் கேள்விகளை எழுப்பியுள்ளார். போதைப் பொருளுக்கு பலரும் அடிமையாகி இருக்கிறார்கள். பயன்படுத்தியவரை கைது செய்துள்ளனர். விற்பனை செய்தது யார் என்றும், ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் அப்பாவிகள் என்றும், இந்த வழக்கில் அதிமுக காரர் விற்பனை செய்ததால் பிடித்திருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் உருவாக்குபவர்களை பிடிக்க வேண்டும் என்றும், அந்த 2 பேரை தவிர வேறு யாரும் பயன்படுத்தவில்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.